மகர இலக்கணத்துக்கு 4ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்தால் இந்த வகை ஜாதகர்கள் தான் சம்பாதிச்ச காசை எல்லாமே செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அல்லது இவங்களுடைய செலவை சமாளிக்கிறதுக்காக சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. பொதுவாக இவங்க சொத்துக்கள் வச்சுருந்தா அந்த சொத்துக்கள் மேலே இவங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அல்லது விரயங்கள் ஏற்படலாம். இங்கே செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான பொதுவாக இவங்களுக்கு சொத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் சொத்தில் எப்போதும் அவங்களுக்கு விரயங்களோ இல்லை செலவுகளோ தொடர்ந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி இவங்க வருமானத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, இல்லை செலவழித்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். இங்கே செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்துருச்சுன்னா பொதுவாக இவங்களால் சொத்தை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி முதலீடுகள் பண்ணாங்கன்னா அந்த முதலீடுகள் இவங்களுக்கு திரும்பி வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்க யார்ட்டையாவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்காமல் அதை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். நன்றி, வணக்கம்.